தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. வேதத்திலே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 38ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாகாதேயும். தேவஜனமே, சங்கீதக்காரன் இங்கே அவன் விளம்பும் போது அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை கைவிடாதேயும், எனக்கு தூரமாகாதேயும். எப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறது என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும்போது, சில பிடிமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது இருக்கும்போது, நமக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தூர போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அற்று போகிற நேரத்திலே, வேண்டியதான ஒத்தாசைகள் கிடைக்காத நேரத்திலே இந்த சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு தூரம் ஆயிராதீங்கப்பா, எனக்கு தூரம் ஆயிராதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் கைவிடுகிறதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு அவர் விலகுகிறதில்லை. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மை கிடையாமல், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடையாமல், உங்களோடு இருந்தவர், உங்களை சிநேகித்தவர்கள், உங்களுக்கு உதவி புரிந்தவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலையில் உங்கள் உள்ளம் எப்படி திகைக்கும் அப்படின்னா, ஐயோ நான் கைவிடப்பட்டதை போல காணப்படுகிறேனே. லிட்ரலாக கைவிட்டதை போல தான் நமக்கு இருக்கும். யாருமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு ஒத்தாசையாக இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க, எல்லாரும் தூரமாக போயிட்டாங்க, இப்போ ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரோ. அப்போ எல்லாம் தூரம் போன உடனே ஆசீர்வாதங்கள் நம்ம கையில் கிடைக்கலன்ன உடனே நமக்குள்ளே வர ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் தூரமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இல்லை தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு அவர் தூரம் போகவில்லை, உன்னை விட்டு அவர் விலகி இருக்கவில்லை, உன்னை கைவிடவில்லை. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்ன ஆசீர்வாதத்தினால நீ நிறையப்படுகிறியோ இல்லையோ, யார் உங்களோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ, என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவராகிய தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், அவர் உங்களை விட்டு தூர போகவும் மாட்டார். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார். வசனம் அழகா சொல்லுது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி, நீதியின் வலதுகரத்தினால் உங்களை பாதுகாத்து, நீதியின் வலதுகரத்தினால் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை இன்னும் தூக்கி சுமக்க, உங்களை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் திகைக்கிறான், அவன் மனம் நொந்து போய் நிற்கிறான், எல்லாம் என்னை விட்டு போயிட்டே என்று சொல்லி. ஆனால் ஒன்று, தேவன் அவனை விட்டு விலகவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐயோ கைவிடப்பட்டதை போல, தூரமாக்கப்பட்டதை போல காணப்படுகிறேனே. அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்கள் விலகி போய், வரவேண்டிய நன்மைகள் விலகி போய், சுற்றி இருக்கிற நட்புகள் விலகி போய் இருக்கிற நேரத்தில் தேவனும் என்னை கைவிட்டார், என்னை விட்டு விலகி விட்டார் என்கிற எண்ணங்கள் காணப்படுகிறது அல்லவா? தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருப்பீராக, சமாதானமாய் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தெய்வ பிள்ளையே, உனக்குள்ளே இருக்கிறதான அந்த கவலைகள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டு, எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள், தேவன் என்னை கைவிட்டார், தூரப்பட்டார் என்கிற எண்ணங்கள் இல்லை. எல்லாம் விலகினாலும், எல்லாம் கைவிட்டு போனாலும் தேவன் உன்னை கைவிடவில்லை, தேவன் உன்னை விட்டு விலகவில்லை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு தூரமாக்கப்படவில்லை. உன் பக்கத்தில், உன் அருகில் அவர் இருக்கிறார். God bless you. God bless you.